இந்தியாவில் தன் நாட்டு பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு ஒரு தேர்வை கூட நடத்த முடியாத இவர்களுக்கு எதற்கு தேர்தல்? எதற்கு ஒரு தேர்வு எப்படி தகுதியான மாணவனை உருவாக்கிவிடும்? அப்படி என்றால் +1 +2 அந்த பாடத்திட்டங்களை தூக்கிவிட்டு அந்த 2 ஆண்டு காலத்தை நீக்கிவிட்டு வெறும் நீட் கோர்ஸ் வச்சு விட வேண்டியதானே? நீட் அதுக்கு ஒரு பாடத்தை வச்சு படி போய் எழுதுன்னு சொல்லிவிட வேண்டியதானே? அவ்வளவுதானே. மாணவர்கள் மருத்துவர் ஆகணுமா நீட் எழுதணும், மாணவர்கள் நீதிபதி ஆகணுமா பரீட்சை எழுதணும், மாணவர்கள் IAS ஆகணுமா தேர்வு எழுதணும், மாணவர்கள் IPS ஆகணுமா தேர்வு எழுதணும். ஆனா இதை எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற முதலமைச்சர் மங்குன்னியாக இருந்தால் போதும், ஒன்றும் தேவை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நீ வேணா பண்ணு, எல்லாருக்கும் தேர்வு வச்சது போல. இப்ப நான் மருத்துவக் கல்லூரி டீனுங்க, தலைவருங்க, நான் எந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகணும், எந்த மருத்துவமனைக்கு போகணும், அதெல்லாம் தீர்மானிக்கிறது யாருங்க? இந்த மங்குனி அமைச்சர் தாங்க. நான் IAS எந்த ஊர்ல போகணும், எந்த இலாக்காவுக்கு போகணும் தீர்மானிக்கிறது யாருங்க? நம்ம மங்குனி தத்திகள் தாங்க, இந்த தத்திகள் தான். நான் IPS எங்க போய் வேலை செய்யணும், யார் எனக்கு தலைமைச் செயலாளராக இருக்கணும், எல்லாத்தையும் மாத்துறது தீர்மானிக்கிறது இவங்க தான். இது எல்லாத்தையும் கட்டி நிர்வாகம் செய்கிற இவர்கள் எழுதிய தேர்வுகள் என்ன? ஏன் நீ தேர்வு எழுதக்கூடாது? வா ஒரு பரீட்சை வைப்போம். உலக அரசியல், உலக அறிவியல், புவியியல், வரலாறு, வேளாண்மை எல்லாவற்றையும் ஒரு பாடத்திட்டம், ஒரு சிலபஸ் ஆக்கு, சட்டம் எல்லாத்தையும் ஒரு பாடமாக்கி நீ MLA ஆயிட்டா வெளியில வா, நீ MP ஆயிட்டா வெளியில வா. இப்போ ஒரு தேர்வு, இதுல எவன் முதல் மதிப்பெண் வாங்கிட்டு வர்றானோ அவன் முதலமைச்சருங்க, எவன் அதிக மதிப்பெண் வாங்கி வரானோ அவன் பிரதமருங்க. இப்படி வச்சா இந்த மோடி, இந்த ஜாடி, இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி எவராவது ஒருத்தர் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா? அப்ப நாங்க என்ன சொல்றோம், இனி நீ வரும்போது தேர்வு எழுதி வா, அப்ப நான் அறிவார்ந்த தகுதி வாய்ந்த தலைவர்கள் எங்களை ஆள்வார்கள். இந்த மாறுதலை கொண்டு வருவதற்கு பேர் என்ன? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். இந்த நீட்டை ஒழிக்கணும்னு கூவி திரிகிற தம்பி தங்கைகள் இந்த இருக்காங்கல்ல, கனிமொழி அம்மா, ஸ்டாலின் ஐயா, அவர் மகன், இந்த ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் என் அன்பு மக்களே. இந்த நீட்டை முதலாக கொண்டு வந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் கூட இருந்து கும்மி அடிச்சது திமுக. இந்த நீட்டை ஒழிப்பதற்கு நீட்டிலிருந்து எங்களுக்கு விலக்கு கொடுன்னு வழக்கு போட்டது இந்த தமிழ்நாடு அரசு. அந்த நீட்டிலிருந்து விலக்கு அளிக்கக்கூடாதுங்கிற வழக்கை வாதிட்டு அதை நீட்டை நீக்கக்கூடாது, நீட்டு எழுத வேண்டும் என்று வென்று நிரூபித்த பெருமகள் இந்த மண்ணில் இருக்கிற மகத்தான தலைவருடைய மனைவி அருமை அம்மா. யாரு உங்களுக்கு? நளினி சிதம்பரம். ஏன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியலையோன்னு நினைச்சிடக்கூடாது இல்ல. ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓட்ட அங்கதான் போடுவீங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.